everyone. Now we are going to see perfect tense. Perfect tense na enna? முடிவு பெற்ற வாக்கியம். இதில் என்ன வார்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம்? சிம்பிளில் வேர்பை பிரிக்கவே முடியாது. நான் சிம்பிள் நடத்தும் போது தெளிவாக சொன்னேன், சிம்பிளில் வேர்பை பிரிக்க முடியாது. அதை நீங்கள் பிரித்தா ரெண்டாக உங்களால் யூ கான்ட் மேக் டைவர்ட் டு பண்ணவே முடியாது. கண்டினியூஸில் பிரிக்க முடியும். அதில் கொண்டு கிட்டுங்கிற வார்த்தை வரும். நம்ம பார்த்தோம் நேற்று. பர்ஃபெக்டில் இருந்த விட்ட அப்படிங்கிற வார்த்தை வரும். இருந்த இருக்க விட்ட இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? முடிவு பெற்ற வாக்கியம். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? முடிவு பெற்ற வாக்கியம். தமிழில் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் சார். ரொம்ப ஈஸி. தாஜ்மஹால் பார்த்து இருக்கியா, பார்த்து இருக்கியா, இருக்கங்கிற வார்த்தை வந்துடுச்சு. பாஸ் பண்ணி விட்டியா, பாஸ் பண்ணி விட்டாயா, போன எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டியா, அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டியா, வேலையை செஞ்சு முடிச்சிட்டியா, நான் சொன்னதை கேட்டியா, செஞ்சு முடிச்சிட்டியா, தாஜ்மஹால் பார்த்துருக்கியா, இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கியா, இந்த ஊருக்கு முன்னாடி வந்திருக்கியா, இது எல்லாமே பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். போயிருக்கியா, வந்திருக்கியா, சாப்பிட்ருக்கியா, ஓடி இருக்கியா, ஆடி இருக்கியா, பார்த்துருக்கியா, இது மாதிரி உணர்ந்திருக்கியா, இந்த படத்தை இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கியா, இவரை சந்திச்சிருக்கியா, மீட் பண்ணியிருக்கியா, இந்த வேலையை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கியா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இது எல்லாமே இந்த இருக்க விட்டேன்னு வார்த்தை வந்தால் அது பர்ஃபெக்ட் டென்ஸ். ரொம்ப கிளியராக நீங்கள் பண்ணுங்கள். இப்போ சிம்பிள், ஜஸ்ட் லைக் பேசுறது. நான் போகிறேன், நான் வரேன், நான் சாப்பிட்றேன், அதை பிரிக்க முடியல பாருங்கள். சாப்பிட்றேன், சாப்பிடு ப்ளஸ் கிரேன் வராது. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், கண்டினியூஸ். ஏன் நான் தொடர்ந்து பண்ணேன்னா அந்த உங்களுக்கு அந்த கோக்ரன்ஸ் வரணுங்கிறதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது சிம்பிளில் வருது, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கண்டினியூஸில் வரும். ஏன்? நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்ருக்கேன், நான் சாப்பிட்டு இருக்கிறேன், பிரிக்க முடியுது பாருங்கள். சாப்பிட்டு ப்ளஸ் இருக்கிறேன், சாப்பிட்டு ப்ளஸ் இருக்கிறேன். நான் ஏற்கனவே சென்னை வந்திருக்கேன், ஏற்கனவே சென்னை வந்து ப்ளஸ் இருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கேன், இந்த படம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். இது எல்லாமே பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ரூல்ஸை மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, செகண்ட் பர்சன் ப்ளூரலும் யூ தான். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட், தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, செகண்ட் பர்சன் ப்ளூரலும் யூ தான். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட், தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. இந்த ரூல்ஸ் வச்சு தான் நம்ம ரூல்ஸ் பார்க்கணும். இப்போ ஐக்கு ப்ரெசென்ட்டில் என்ன, நம்ம கண்டினியூஸில் என்ன பண்ணோம்? கம்மிங் 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 வந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியல, அது ப்ரெசென்ட்டாக பாஸ்டா ஃபியூச்சரான்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒரு ஆம், வாசு, வில் பி, ஆர், வேர், வில் பி, இஸ், வாஸ், வில் பி தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி ரூல்ஸ்க்கு. அதே மாதிரி தான் இங்கேயும். ஏன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம வேர்புடைய 3வது ஃபார்ம் எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு வேர்புடைய 4 ஃபார்ம் தெரியணும் கிளியராக. இப்போ சி பார்க்குறேன், சா பார்த்தேன், சீன் பார்த்திருக்கிறேன், சீயிங் பார்த்துட்டு இருக்கேன். வேர்புக்கு 4 ஃபார்ம் இருக்குது. கம், கேம், கம், coming, go, went, gone, going, speak, spoke, spoken, speaking, write, wrote, written, writing, walk, walked, walked, walking. அப்போ அந்த வேர்புடைய 3வது ஃபார்ம் தான் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு பயன்படுத்தணும். இப்போ நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் இந்த படத்தை. ஐ ஹாவ் சீன் திஸ் ஃபிலிம். ஏன்? சியோட 3வது ஃபார்ம் என்ன? சி கடந்த கால வடிவமாக, சா 3வது வடிவமாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு இருக்கும் டென்ஸ் டிக்ஷனரியில். நம்ம மெட்டீரியலை தெளிவாக உங்களுக்கு கொடுத்துடுறோம். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ சி, சா, சீன், சீயிங். அப்போ சீன் தான் நம்ம இதுக்கு எடுத்துக்கிறோம் வேர்புடைய 3வது ஃபார்ம். அப்போ 3 டென்ஸ்லையுமே என்ன தான் வரும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லியும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்லியும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லியும் சீன் சீன் சீன். அதில் எது ப்ரெசன்ட், எது பாஸ்ட், எது ஃபியூச்சர், அதுக்கு தான் இந்த ஹெல்பிங் ஃபார்ம்ஸ், பி ஃபார்ம்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான பி ஃபார்ம்ஸ். ஐக்கு ஹாவ். இப்போ ஐ ஹாவ் கான், நான் போயிருக்கேன், நான் மதுரை போயிருக்கேன். ஐ ஹாவ் கான் மதுரை, ஐ ஹாவ் கான் மதுரை. ஸோ பாருங்கள், ஹாவ் ப்ரெசென்ட்டில் ஹாவ், பாஸ்டில் ஹேடு, ஃபியூச்சரில் வில் ஹாவ். இது ரொம்ப எளிமையாக புரியணுமா? எல்லாத்துக்குமே ஹாவ், ஹீ ஷீ இட் மட்டும் ஸ்பெஷல் கேஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆல் த ப்ரெசன்ட் டென்ஸ் ஹீ ஷீ இட் மட்டும் ஸ்பெஷல் கேஸ். ஆல் த ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லா ப்ரெசென்ட்லையுமே. சிம்பிள் ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம வேர்பில் எஸ் சேர்க்குறோம் ஹீ ஷீட்டில். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம என்ன பண்ணுறோம், வேர்பில் என்ன இருக்குது, இஸ் இருக்குது, அதுக்கு மட்டும் இஸ் இருக்கும். இதே மாதிரிங்க பர்ஃபெக்டில் பாருங்கள், ஹீ ஷீட்டுக்கு என்ன இருக்குது, ஹேஸ் இருக்குது. ஹீ ஷீட்டுக்கு என்ன இருக்குது, ஹேஸ் இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட்டில் பாருங்கள், ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ். ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ். ஹீ ஷீட்டுக்கு மட்டும் ஹேஸ். ஹீ ஷீட்டுக்கு மட்டும் என்னது, ஹேஸ். ஏன்னா அது ஸ்பெஷல் கேஸ். பாஸ்டில் எல்லாத்துக்கும் ஹேடு, ஃபியூச்சரில் எல்லாத்துக்கும் வில் ஹாவ். நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ரொம்ப கிளியராக புரியும்.
ஏன் வந்து ஹாவ் போடுறோம், ஏன் ஹேட் போடுறோம், உங்களுக்குமே நிறைய டவுட் இருக்கும். சார் இங்கிலீஷில் எங்கே ஆம் போடணும், ஈஸ் போடணும், வாஸ் போடணும், ஹாவ் போடணும், ஹேஸ் போடணும், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, தப்பு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. இந்த மாதிரி கிளியராக படிக்கும்போது தப்பே வராது. ஏன் தெரியுங்களா, நம்ம பிரெயினுக்கு பயங்கர பவர் இருக்கும். நம்ம கவனிக்கிறோம், எழுதி பார்க்குறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேசும்போது கரெக்டாக வந்துடும். எங்கே ஹேஸ் போடணும், இப்போ நான் பேசும்போது கரெக்டாக, இப்போ அவங்ககிட்ட ஒரு கார் இருக்குது, ஹீ ஹேஸ் அ கார், எனக்கு எப்படி ஹீ வந்தோடனே ஹேஸ் வந்துச்சு, ஏன்னா அது மைண்டில் செட் ஆகிடுச்சு. ஹீ ஷீட்டுக்கு ஹேவ் வராது, ஹீ ஷீட்டுக்கு என்ன வராது, ஹேவ் வராது, ஹேஸ் தான் வரும். ஆனால் பாஸ்டில் பாருங்கள் ஹேட் தான். அவங்ககிட்ட ஒரு கார் இருந்தது, ஹீ ஹேட் அ கார், ஐ ஹேட் அ கார், என்கிட்ட ஒரு கார் இருந்தது, ஐ ஹேட் அ கார். இப்போ பாருங்கள் ப்ரெசண்டில் எல்லாத்துக்குமே ஹேவ். வேர்புடைய 3வது ஃபார்ம் எடுக்கிறதுனால அது ப்ரெசண்ட்டா, பாஸ்டா, ஃபியூச்சரான்னு பார்க்குறதுக்கு. எல்லாத்துக்குமே ஹேவ், ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ், பாஸ்டில் எல்லாத்துக்குமே ஹேடு, ஃபியூச்சரில் எல்லாத்துக்கும் வில் ஹேவ். சொல்லலாமா? ஐ ஹாவ் சீன், ஐ ஹேட் சீன், ஐ வில் ஹாவ் சீன், வி ஹாவ் சீன், வி ஹேட் சீன், வி வில் ஹாவ் சீன். ஏன்னா நான் சி அப்படிங்கிறதோட 3வது ஃபார்ம் என்ன? சி, சா, சீன். வேர்பு 1, வேர்பு 2, வேர்பு 3. இந்த வேர்பு 3 தான் நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்க, ஐ ஹாவ் சீன், வி ஹாவ் சீன், யூ ஹாவ் சீன், ஹீ ஷீ ஹாவ் சீன், தே ஹாவ் சீன். பாஸ்டில் ஐ ஹேட் சீன், வி ஹேட் சீன், யூ ஹேட் சீன், ஹீ ஷீ இட் ஹேட் சீன், தே ஹேட் சீன். ஃபியூச்சரில் எல்லாத்துக்கும் வில் ஹாவ், ஐ வில் ஹாவ் சீன், நான் பார்த்துருப்பேன், இந்நேரத்துக்கு நான் அங்கே இருந்திருந்தா இதை பார்த்துருப்பேன், ஸோ ஐ வில் ஹாவ் சீன். ஸோ வேர்புடைய 3வது ஃபார்ம் எடுத்துக்கிறோம். அதனால் இந்த ரூல்ஸு ப்ரெசண்டில் எல்லாத்துக்கும் ஹேவ், ஹீ ஷீட்டுக்கு மட்டும் ஹேஸ், பாஸ்டில் எல்லாத்துக்கும் ஹேடு, ஃபியூச்சரில் எல்லாத்துக்கும் வில் ஹேவ். கிளியராக புரியறதா? தேங்க்யூ.